ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் பிரியாணி ரெசிபி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரெசிபி செய்கிறதுக்கு குக்கரில் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். கூடவே பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, கல்பாசி, பிரியாணி இலை எல்லாம் சேர்த்துட்டு எண்ணெயில் நல்லா பொரிய விட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் பல்லாரி வெங்காயம் நீளமாக கட் பண்ணினதை இதெல்லாம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதங்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். நான் இஞ்சி பூண்டு கூடவே ஒரு 4 சின்ன வெங்காயமும் சேர்த்து அரைச்சிருக்கேன். அதை ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்க போகிறேன். நான் 2 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறமா நம்ம காய்கறிகளை ஆட் பண்ணிக்கலாம். பீன்ஸ், கேரட், உருளைக்கிழங்கு இது எல்லாமே 1/4 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். கூடவே பட்டர் பீன்ஸ் அதுவும் 1/4 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு நிமிஷம் இந்த எண்ணெயில் வதங்கட்டும். கூடவே கொத்தமல்லி இலையும் கட் பண்ணின கொத்தமல்லி இலைகளும் புதினாவும் சேர்த்து எண்ணெயில் ஒரு நிமிஷம் வதக்கிக்கணும். இப்போ நம்ம பொடிகளை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். இந்த பொடிகள் எல்லாமே எண்ணெயில் நல்லா வதங்குற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிட்டோம். இப்போ நான் மீல் மேக்கரும் சேர்த்துக்க போகிறேன். மீல் மேக்கர் நல்லா சுடு தண்ணீரில் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணீர் பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். அதை 1 கப் அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாம். நம்ம காய்கறிகள் கூடவே இந்த சோயா எல்லாம் சேர்த்து செய்கிறனால ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பிரியாணி லஞ்ச் பேக் பண்ணி தரத்துக்கும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறமா அரிசி 2 கப் அளவுக்கு ஒரே பவுலில் எடுத்துக்கிட்டேன். ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுருந்தது அதையும் இதோடு சேர்த்துட்டு 2 கப்புக்கு 2 மடங்கு அளவு தண்ணி வச்சுட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு கூடவே இன்னமும் கொஞ்சம் மல்லி இலை தூவிட்டு மூடி வச்சிடலாம். கரெக்டாக ஒரு 3 விசில் வந்துடுச்சு அப்படின்னா சூப்பராக கம நம்மளுடைய பிரியாணி ரெடி. ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும் செய்கிறதுக்கு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.